சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு அதிரடி. தனியார் பேருந்துகளுக்கு சவால் விடும் புதிய பேருந்துகள் அறிமுகம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் பேருந்துகளின் நிறத்தை மாற்றி தனியார் பேருந்துவிற்கு நிகராக குளிர்சாதன பேருந்துவை மாற்றியுள்ளனர். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதாவது SCTC மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது TNSTC ஆகியவை குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளை இயக்குகின்றன. இவை மாநிலத்திற்குள்ளும் அண்டை மாநிலங்களுக்கும் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக குளிர்சாதன சொகுசு பேருந்துகள் பச்சை நிறத்தில் இருந்தன. BS4 பேருந்துகளின் நிறம் நீலத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. பயணிகளின் பார்வைக்கு பளிச்சென்று தெரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் மஞ்சள் நிறத்திற்கு கடந்த 2023 மாற்றப்பட்டு பெரும்பாலான மாவட்டங்களில் மஞ்சள் நிறத்தில் இயங்கி வரும் நிலையில் பேருந்துகளின் நிறத்தை தமிழக அரசு மாற்றியுள்ளன. முதல் கட்டமாக குளிர்சாதன பேருந்துகள் மேல் பகுதி கருப்பு, கீழ்ப்பகுதி சாம்பல் நிறத்திலும், பார்டர் பகுதியில் மஞ்சள், ஆரஞ்சு, வெண்மை நிறத்துடன் வண்ணம் பூசப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துவிற்கு இணையாக சவால் விடும் வகையில் அரசு பேருந்துகள் மாற்றப்பட்டுள்ளன. விழுப்புரம், கரூர், நாகர்கோவில், திருநெல்வேலி பணிமனைகளுக்கு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் புதிய நிறத்தில் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. முதல் கட்டமாக இயக்கப்படும் பேருந்துகள் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் இயக்கப்பட உள்ளன. பச்சை நிறமத்தில் இயக்கப்பட்ட பேருந்துகள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சென்டிமெண்டாகவும், மஞ்சள் நிறம் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சென்டிமெண்டாகவும் இயக்கப்பட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் நீலம், மஞ்சள் நிறத்தில் இயக்கப்பட்டது. தற்போது பல்வேறு 5 வண்ணத்தில் ஒன்று சேர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் கடந்த மாதம் முதல்வர் MK ஸ்டாலின் சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 214 புதிய பேருந்துகள் இயக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகளில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 27 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக முதல்வரின் உத்தரவுப்படி போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கரின் அறிவுறுத்தல் படி நேற்று முதல் 23 புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் பேருந்து சேவையை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.